Assalamualaikum. Hi friends. Lunch boxக்கு ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் டிஃபரெண்டா அதே சமயம் ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா செய்யற மாதிரி ஒரு ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாமா? வீக்கெண்ட் நம்ம சேனல்ல வந்துட்டு லாங் வீடியோ வந்துரும் எவ்ரி சாட்டர்டே. வீக் டேஸ்ல இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போடலாமா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு பாதி பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். குக்கர்ல வந்துட்டு சாதமும் வச்சு விட்டுருக்கேன். குக்கர் சாதம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வடித்த சாதம் வேணாலும் நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம், இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது அப்படின்னா அதில் கூட அது செஞ்சுக்கலாம். பாதி வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துட்டு அதையும் தனியாக வச்சுட்டு ஒரு 6 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண போகிறோம் இல்லையா, ஒரு வாழைக்காவே நமக்கு அதிகம் தான். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப தோல் சீச்சிடக்கூடாது, வாழைக்கால மேலாக சீச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் இந்த வாழைக்காவை போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த 2 ரெசிபியுமே அகாரோ எலகன் நான்ஸ்டிக் கடாய், அதுக்கப்புறம் ஃப்ரை பேன் இதில் தான் செய்ய போகிறோம். இந்த கடாய் வந்துட்டு நமக்கு 3.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, கிரானைட் ஃபினிஷ், நல்லா கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு கிரேவி வைக்கிறதுக்குலாம் நல்ல ஈஸியாக இருக்குது. கிளாஸ் லிட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஃப்ரை பேன் தான். இதோட கெப்பாசிட்டி 2.25 லிட்டர். இதுவுமே கிரானைட் ஃபினிஷ் தான், ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த நெய்யில் இந்த 3ஐயுமே நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கமகமன் மனம் வரவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடிலேருந்து பாதி சேர்த்துட்டு அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே முந்திரி பருப்பு இல்லைனா வேர்க்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை, பாதி பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு விட்டுடலாம். அது நல்லா வெந்து சாஃப்டாகி வந்துடும். ஸோ இந்த பக்கம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பூடு நம்ம இடித்து வச்சது, அந்த வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துடணும். இந்த எண்ணெயிலேயே இந்த வாழைக்காய் வேகணும், தண்ணி சுத்தமாகவே சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். சிம்மில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இடிகளில் போட்டு இடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வதங்க விட்டுருந்தோம் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை சாப்பாடை போட்டுட்டு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வேணால் இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் விட்டுக்கலாம். நான் வந்து விடலை, இதுவே கரெக்டாக இருந்துச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வறுத்த மிளகு சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைக்காவுமே நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சாதம் வந்துட்டு கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த வாழைக்காய் உப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் மொறுன்னு. ஸோ இது ரெண்டோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சாதம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வீக் டேஸில் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.